ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2ல் இன்றைக்கி நான் 58வது நாளில் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 69 கிலோ 850 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். நீங்களும் என்ன மாதிரி எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் உங்களோட வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு, நீங்கள் எதுக்காவது மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கீங்களா, வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கா அப்படின்றத டைப் பண்ணி டீட்டெயில் கேட்டு நீங்களும் என்னோட சேர்ந்து உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சை ஆரம்பிக்கலாம் வாங்க. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு ஆம்லா கறி லீஃப் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 ஆம்லாவை கொட்டை எண்ணிக்கிட்டு நல்லா 2 கைப்பிடி இருக்க மாதிரி கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டு 1 டம்ளர் ஆம்லா கறி லீஃப் ஜூஸ் நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி காலையிலக்கு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராகி பொடி இட்லி 2 எடுத்துக்கிட்டேன். நார்மலாக ராகி மாவில் தோசையோ இட்லியோ செய்யும் பொழுது நிறைய பேர் வந்து அதில் கூட ரைஸ் போட்டு செஞ்சால் தான் அது கரெக்டாக வரும் அப்படின்னு நினச்சி செய்வாங்க. ஆனால் வந்து என்னோடய வெயிட் லாஸில் வந்து பெரும்பாலும் ரொம்ப ரைஸ் சேர்க்கக்கூடாது அப்படின்றதில் நான் ரொம்ப கருத்தாக இருப்பேன். அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வெந்தயம் மட்டும் ஊற வச்சு அதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஆல்ரெடி ராகி மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அந்த மாவு தேவையான அளவு இதில் சேர்த்து 1 ஸ்பூன் தயிர், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் புளிக்க விட்டுட்டேன். புளிக்க விட்டதுக்கப்புறமா இட்லி ஊற்றி நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சாஃப்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மல் இட்லி எப்படி பொடி போட்டு சாப்பிடுமோ அதே மாதிரி நான் ராகி இட்லி பொடி போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 11 மணி அளவில் ஒரு சின்னதாக ஒரு கொய்யா பழம் நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மதியம் என்னோடய லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸும் குருமாவும் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி வந்து ஒரு வாரத்துக்கு செஞ்சுட்டு இருந்த காயில் கொஞ்சம் காய்கள்லாம் மீந்திருந்தது. அந்த காய்கள்லாம் கட் பண்ணி வச்சுட்டு வெஜிடபிள் ரைஸுக்கும் அந்த காயை சேர்த்துக்கிட்டேன், குருமாக்கும் அந்த காயை சேர்த்துக்கிட்டேன். ஒரு 300 கிராம் இருக்க மாதிரி வெஜிடபிள் ரைஸ், அதுக்கேற்ற மாதிரி குருமா எடுத்துக்கிட்டேன். அதே காயில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்து சாயங்காலம் சூப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு அந்த வெஜிடபிள்லாம் போட்டு சூப் பண்ணியிருந்தேன். சூப் நல்லா கொதிச்சிட்ருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 ஸ்பூன் இருக்க மாதிரி ராகி பவுடரை தண்ணியில் கலந்து அந்த கொதிக்கிற சூப்பில் கலந்து நல்லா கொதிக்க விட்டேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த ராகி மாவு வந்து நல்லா வேகும். இல்லை அப்படின்னா நமக்கு அஜீரண கோளாறு ஏற்பட்டுடும். அதுக்கப்புறமா வந்து சூப் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதை ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கிட்டேன். எப்பவும் போல் நைட்டு டின்னர் எடுத்துக்கல, படுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்ன வந்து பார்த்திங்கன்னா ஜீரா வாட்டர் எடுத்துகிட்டு என்னோடய டயட்டை நான் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து ஒரு 1/2 hour வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். இதுதான் இன்றைக்கி நான் டயட்டுக்கு எடுத்துக்கிட்ட ஃபுட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸும் நடக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.